கூடல் மாநகரான மதுரையில் இன்று நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு. ஏராளமான தொண்டர்கள் மதுரையில் குவிந்து வருவதால் எகிரும் எதிர்பார்ப்பு. பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய புதிய சட்டம். மக்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் மசோதா நகலை அமித்ஷா மீது வீசி எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு முதல்வர் ஸ்டாலின், மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் எதிர்ப்பு. இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றும் முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பி வைப்பு. பாஜக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். பிரதமர் மோடி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் சிபி ராதாகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டி. கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் இன்று காலை வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் சுதர்சன் ரெட்டி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சுதர்சன் ரெட்டி உறுதித்தன்மையோடு போட்டியிடுவார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை முழுமையாக ஆதரிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. ஆளுநர்கள் போஸ்ட்மேன் அல்ல, மத்திய அரசின் பிரதிநிதி என மசோதா ஒப்புதலுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். அரசியல் சாசன சிற்பிகள் கனவு கண்டதை போன்ற இணக்கம் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ளதா என உச்சநீதிமன்றம் கேள்வி. அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு 5000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் கொண்ட அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக இந்திய இராணுவ அமைச்சகம் அறிவிப்பு. நாளை பீகார் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி 18,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிப்பு. ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் உள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலால் அமைக்கப்பட்ட குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவை தாக்கிய சம்பவத்தில் ராஜேஷ் கெம்ஜி என்பவர் கைது. தனது மகனை மன்னிக்க வேண்டும் என ராஜேஷ் கெம்ஜியின் தாயார் வேண்டுகோள். ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் புதிய மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். விளம்பரம் செய்தால் 2 ஆண்டு சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம். அரசு முறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்ய துணை பிரதமர்
டெனிஸ் மன்ட்ரோவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை. ஐசிசி ஒருநாள் தரவரிசை பட்டியலில் ரோஹித் கோலி பெயர் திடீரென நீக்கப்பட்டதால் சலசலப்பு. ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்த பின்னர் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு என ஐசிசி விளக்கம். சென்னையில் நாய்களை பொது இடங்களில் முகமூடி இல்லாமல் அழைத்துச் சென்றால் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. தடுப்பூசி செலுத்திய நாய்களை மட்டுமே பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 73,440 ரூபாய்க்கு விற்பனை. பிஇ பிடெக் மாணவர் சேர்க்கையில் 1,45,481 இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல். கடந்த ஆண்டை விட 22,450 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளதாக அறிவிப்பு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மணமக்களுக்கு இலவச பட்டு வேட்டி பட்டு சேலை வழங்கப்படும். சோளிங்கரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. உதவி திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் அருங்குளம் பகுதியில் மரங்களை கட்டி தழுவி முத்தமிட்ட சீமான். வருகிற 30ஆம் தேதி மரங்கள் மாநாடு நடத்த உள்ளதாகவும் அறிவிப்பு. மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா தற்காலிக நீக்கம் என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. கட்சி விதிகளை மீறியதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 338 கோடி ரூபாயில் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணிகள் பருவமழைக்கு முன்னதாக முடிக்குமாறு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உத்தரவு. வர்த்தக விவகாரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி முக்கியம். அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரதமர் மோடி எடுக்கும் முடிவுக்கு பக்கபலமாக இருப்பதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டி. போலீஸ் விசாரணையில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜெயலலிதாவின் வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாய் செலுத்த கோரி தீபாவுக்கு அனுப்பிய நோட்டீஸுக்கு இடைக்கால தடை. வருமான வரித்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவில் சொத்து வரி முறைகேடு வழக்கில் 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 5 கோடியே 90 லட்சத்திற்கு சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்யாத விவகாரம். நடிகர் ரவி மோகன் சொத்துக்களை முடக்க கோரி மனு தாக்கல் செய்ய தனியார் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிமன்றம் அனுமதி.
கூலி திரைப்படத்தை UA சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரிய வழக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி சென்சார் போர்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேரும் சகதியுமான விளைநிலத்தில் இறங்கி வந்த தேர். திருவாரூர் அருகே புழுந்தாளம்மன் அம்மன் கோவில் தேர் திருவிழாவில் வினோதம். சத்தீஸ்கரில் நாய் சாப்பிட்ட மதிய உணவு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சத்தீஸ்கர் அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. மும்பையில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் கங்காபூர் அணையில் தண்ணீர் திறப்பு. ஆர்ப்பரித்து ஓடும் தண்ணீரால் நாசிக் நகர் பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் துவாரகா. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்ட மீட்புக் குழுவினர். பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். குவஹாத்தியில் இருந்து கொல்கத்தா நோக்கி புறப்பட்ட அலைன்ஸ் பயணிகள் விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. மீண்டும் குவஹாத்தியிலேயே தரையிறக்கப்பட்ட விமானம். காசா நகரை கைப்பற்றுவதற்கான திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கையை தொடங்கிவிட்டோம். இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ் அறிவித்தது பச்சை துரோகம். அரசியல் தெரியவில்லை என விமர்சித்த இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமரின் வசையை கண்டுகொள்ளப் போவதில்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ் பதிலடி. அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தை நெருங்கும் எரின் சூறாவளி. கடல் கொந்தளிப்பால் நகருக்குள் புகுந்த கடல் நீர். கசகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் அனஞ்சித் சிங் நரூகா. ஆடவர் ஸ்கீட் பிரிவு துப்பாக்கிச் சுடுதலில் குவைத் வீரரை வீழ்த்தி அசத்தல்.